எப்பப்பப்பா! எவ்வளோ யூனிகார்ன் லவர்ஸுங்க இருப்பீங்க. சத்தியமா நம்பவே முடியல. நான் எப்படி சொல்றேன்னா, என்னோட சேனல ஓப்பன் பண்ணி, அந்த வீடியோஸ் கீழ இருக்க கமெண்ட்ஸ ஃபுல்லா ஓப்பன் பண்ணி பாருங்க. அவ்வளோ பேர் யூனிகார்ன் பைக்க பத்தி அவ்வளோ லவ்வ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அவங்களோட மெமரீஸ ஷேர் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ யூனிகார்ன் லவர்ஸ் இருக்கிறத நெனச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா, யூனிகார்ன் பைக்கோட ஓனர்ன்றனால எனக்கு வந்து உண்மையிலே அவ்வளோ பெருமையா இருக்கு. அவ்வளோ ஹேப்பியா இருக்கு. ஓகே மக்களே, இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பைக் எடுத்து 2.5 வருஷம் ஆச்சு. 2022 நவம்பர்ல எடுத்தோம். 33,000 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணிட்டோம். இந்த 2.5 வருஷத்துல இந்த 33,000 கிலோமீட்டர்ல என்னோட வண்டியில நான் ஃபேஸ் பண்ண பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ் பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் இந்த வீடியோ. நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, அதை முன்னிட்டு தான் இந்த வீடியோ நான் பண்றேன். வீடியோ ஃபுல்லா தொடர்ந்து பார்த்துட்டு உங்களோட சந்தேகங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கங்க. எனக்கு தெரிஞ்சு ஓரளவு கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம டிரைவ் பண்ணிட்டு தான் அந்த ரிவ்யூவை வந்து பண்ண போறோம். தொடர்ந்து வீடியோ ஃபுல்லா பாருங்க. மக்களே, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களை வந்து சேரும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராவல் ரிலேட்டட் வீடியோ தான் போட போகிறோம். ஓகே மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓனர்ஷிப் ரிவ்யூக்குள்ளே போவோம். இந்த ஓனர்ஷிப் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ஸ், செகண்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸ். எப்பயுமே நெகட்டிவ்ல தான் ஆரம்பிப்போம். அப்போ தான் வந்து மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு பொருள் நம்ம காசு கொடுத்து வாங்குறோம்னா அதில் உள்ள குறைகளை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நிறைகளை பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் ஃபேஸ் பண்ண பெரிய நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 டென்ஷனான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ஹெட்லைட் விசிபிலிட்டி சுத்தமாக நல்லா இருக்காது. ரொம்ப 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 கேவலமாக இருக்கும். கேவலத்தின் உச்சமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ கழிவு ஊற்றுறேன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா யூனிகார்ன் பைக்கை என்ன மாதிரி லவ் பண்ண யாரும் கிடையாது. பட் இந்த ஒரு விஷயத்தில் என்ன மாதிரி வெறுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா நம்ம அதிகமாக ட்ராவல் பண்ணுறோம். நைட் டைமில் அதிகமாக ட்ராவல் பண்ணுவோம். இந்த ஹெட்லைட் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 புவராக இருக்குங்க. ஒன்றுமே தெரியாது. ஆப்போசிட்டில் வந்து யார் வந்தாலும் தெரியாது. ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷன்லாம் ஆப்போசிட்டில் ஹெட்லைட்டை தூக்கி போட்டு நல்லா பிரைட்டில் வச்சுட்டு தான் எல்லா காரு, பஸ்ஸு, பைக் எல்லாம் அப்படி தான் வர்றாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அதனால தான் நம்ம ஃபாக் லேம்ப் மாட்டியிருக்கோம். இந்த ஃபாக் லேம்ப் நான் எப்படி மாட்டினேன், எவ்வளோ வாங்கினேன்ற வீடியோ முதற்கொண்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோடு தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். முடிஞ்சால் ஐ பட்டன்லேயும் தரேன். நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்னோடய செகண்டு நெகட்டிவை பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட கியர் ஷிஃப்டிங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா நான் வண்டி எடுத்த புதுசுலேருந்து இப்போ வரையும் வந்து அது மாறிடும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். மாற மாட்டேங்குது. ஏன்னா எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக வண்டி எடுக்கும்போது அதோடய கியர்லாம் வந்து ஒழுங்காக தேயாமல் இருக்கும். புதுசாக ஷார்ப்பேஜாக இருக்கும். ஸோ வந்து ஒரு மாதிரி கடன்னு விழுகுன்றனால நான் ஃபஸ்ட்டு அதை பெருசாக கண்டுக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ சால்வ் ஆகவே மாட்டேங்குது. கியர் ஷிஃப்டிங் வந்து ரொம்ப புவராக இருக்குது. ரொம்ப ஹார்டாகவும் இருக்குது. ஹார்ட் மீன்ஸ் கியர் லிஃப்ட் பண்ணுறதெல்லாம் நமக்கு ஈஸியாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து கியர் ஷிஃப்ட் ஆகி விழுகிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்பப்போ ஃபால்ஸாக இருக்குது. ஃபால்ஸ் நியூட்ரல் அதிகமாக விழுகுது. இப்போ அந்த ஸ்பீடு பிரேக்கர்லாம் ஸ்லோ பண்ணிட்டு ஏற்றி இறக்குறப்ப நம்ம செகண்ட் கியர் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஃபால்ஸ் நியூட்ரல் விழுகுது. நிறையா இஷ்யூ இந்த ஃபேஸ் பண்ணிட்டு இப்போ வரையும் அது தீரலை. பட் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி ஓட்டினா நல்ல பைக்கு தான். நான் அதெல்லாம் குறைலாம் சொல்லலை. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அப்பப்போ இரிட்டேட் ஆகும். மெயினாக நம்ம இப்படி பைபாஸில் ரைடு பண்ணி போயிட்டுருக்கப்பெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஏன்னா டாப் கீரை போட்டு நம்ம வாட்டுக்கு க்ரூஸ் பண்ணி ஸ்மூத்தாக போயிட்டே இருப்போம். பட் சிட்டிக்குள்ளே, டவுனுக்குள்ளே இந்த மாதிரி இடத்துலலாம் அதிகமாக நம்ம ஸ்லோ டவுன் பண்ணி அதிகமாக ஓட்டுற நிலைமையில் வர்றப்பெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது இஷ்யூவாக தான் இருக்கும். இப்போ 3வது நெகட்டிவாக பார்ப்போம். இந்த பைக்கோட 3வது நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா சிட்டி யூசேஜில் இருக்கிற லோ எண்டு டார்க்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு பில்லியனோட போகிறோம், இல்லை சம்டைம்ஸ் நம்ம சிங்கிளாக போகிறப்பவே கூட ஸ்பீடாக வருவோம். நம்ம ஒரு 80-70 வருவோம். டக்குன்னு நம்ம ஸ்லோ டவுன் பண்ணி ஒரு ஸ்பீடு பிரேக்கரில் ஏற்றுறப்ப சடன் பிக்கப் கிடைக்காது. இந்த லோ எண்ட் டார்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருக்குது. நம்ம செகண்ட் கியர்லேருந்து சடனாக வண்டி எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வண்டி திணறும். நமக்கு ஒரு மாதிரி லேகாக இருக்கும். நம்ம அவ்வளோ பேர் ஓவர்டேக் பண்ணிட்டு சல்லுன்னு வந்துருப்போம். டக்குன்னு ஸ்பீடை குறைச்சி ஸ்லோ டவுன் பண்ணி டக்குன்னு இந்த சடன் பிக்கப் ரைஸ் ஆகும்னா கிடைக்காது. ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு பைக்கு, இந்த மாதிரி 100cc பைக்கு கூட டக்குன்னு லோ எண்டில் டார்க் ஆகி போயிடும். பட் யூனிகார்ன் பைக்கில் அந்த டார்க் வரவே வராது. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பெரிய இஷ்யூவாகவே நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது குறையும்னு நினச்சேன். பட் அது குறையாதுன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஒரு 10,000 கிலோமீட்டர்லேயே தெரிஞ்சிருச்சு இந்த வண்டி இவ்வளோ தான், இப்படி தான் வந்து லோ எண்ட் டார்க்கில் பெர்ஃபார்ம் பண்ணு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இந்த இதை வந்து என்னால் காம்ப்ரமைஸ் பண்ண முடியலைங்க. மீதி இந்த ஹெட்லைட் கூட பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப் போட்டு நான் கரெக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த
கியர் ஷிஃப்டிங் கூட எனக்கு ஒன்றும் பெருசாக இஷ்யூ தரல, அப்பப்போ நான் மேனேஜ்மெண்ட் போயிடுவேன். பட் இந்த லோ எண்ட் டார்க் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இஷ்யூவாக தான் இருக்குது. இதுதாங்க என்னோடய 3வது நெகட்டிவ். எனக்கு தெரிஞ்சு யூனிகார்ன் பைக்கில் நான் ஃபேஸ் பண்ணதில் இது 3 மட்டும்தாங்க எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவாக படுது. மீதி வர்ற எல்லாமே பாசிட்டிவ்ஸ் தான். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பாசிட்டிவ்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ஸ்டெபிலிட்டி, ஏரோடைனமிக்ஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பைக்கில் இந்த யூனிகார்ன் தாங்க வந்து சேரும் ஏரோடைனமிக்ஸில். அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஏரோடைனமிக் டிசைன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி மோஸ்ட்லி அதிகமாக யூனிகார்ன் பைக் ஆக்சிடென்ட்ஸும் ஆகாதுங்க. நான் சொல்லுவேன் மினிமம் ரேர் கேஸாக இருக்கும். பட் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த யூனிகார்ன் பைக்கில் ஓட்டிகிட்டு போகிறவங்களுக்கு தெரியும் அந்த வண்டியோட ஸ்டெபிலிட்டி. எவ்வளோ காற்றடிச்சாலும் சரி, எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி, எவ்வளோ இஷ்யூ வந்தாலும் சரி, இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டியில் அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளோ ஸ்டேபிளாக போகும். அப்படியே ஷார்ப்பாக கத்தி பிடிச்ச மாதிரி ஷார்ப்பாக போயிட்டே இருக்குங்க. அவ்வளோ தெளிவான வண்டி இது. இந்த ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பாசிட்டிவில் சொல்கிறது காரணம் அதுதான். நம்ம பைக்குக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி தான் முக்கியம். ஸ்டேபிலிட்டி எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ நம்ம சேஃப்டி வந்து நமக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கும். அது வகையில் பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பரான வண்டி, ஸ்டெபிலிட்டியில் டாப் கிளாஸ் இந்த வண்டி. வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாசிட்டிவ்ஸில் 2வது பாசிட்டிவை பார்ப்போம். 2வது பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், இதை யாருமே குறை சொல்ல மாட்டாங்க. யூனிகார்ன் பைக்கினாலே ஸ்மூத் இன்ஜினு, ரிலையபிள் இன்ஜினு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஃபைன்மெண்ட்டான இன்ஜினு. அதுதான் அந்த யூனிகார்ன் பைக்கோட ஸ்பெஷலே. அதுதான் நான் 2வது பாசிட்டிவாக வச்சுருக்கேன். சொல்கிற யாரும் சும்மா சொல்லலைங்க, ஓட்டி பார்த்து தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா ஓட்டி பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ பட்டர் ஸ்மூத்தான இன்ஜின். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு 70லேருந்து 80 தான் க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். வண்டி போகிறதே தெரிலங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டெபிலிட்டி இருந்தால் பாருங்கள், ஒத்த கையில் தான் ஓட்டுறேன். ஸ்டெபிலிட்டிலாம் அடித்து நாக் அவுட் பண்ணிடும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் வந்து லோ எண்ட் டார்க்கு சொல்லியிருப்பேன். அது இப்போ பாசிட்டிவ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வரும். என்ன சொல்ல வரேன்னா ஹை எண்ட் டார்க்கு. வண்டி ஒன்ஸ் பிக்கப் ஆகி 5500 ஆர்பிஎம் தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டார்க் அடிச்சிக்க முடியாதுங்க. அவ்வளோ டார்க்கியாக இருக்கும். எவ்வளோ லோடு இருந்தாலும் அந்த ரன்னிங் பிக்கப்பு பயங்கரமாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு போயிட்டுருக்கீங்க, ஒரு பைக்கோ காரோ இல்லை ஒரு லாரியோ நம்ம ஓவர்டேக் பண்ணணும்னா சடனாக ஒரு கீரை குறைச்சி இழுத்தீங்கன்னா சல்லு இழுத்து எரிஞ்சிட்டு போயிடும். அவ்வளோ டார்க்காக இருக்கும். ஹை எண்ட் டார்க்கில் இந்த வண்டி அடிச்சிக்கவே முடியாதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜினோட ஸ்மூத்னஸ் கம்பேர் பண்ணிட்டு இன்ஜினில் வந்துடும். ஸோ இதுகள்லாம் தான் பார்த்திங்கன்னா செகண்ட் பாசிட்டிவ். அவ்வளோ ரிஃபைன் பண்ண இன்ஜினு, அதே மாதிரி அவ்வளோ ரிலேபிலிட்டான இன்ஜினு. 33,000 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 34,000 ஓட போதுங்க. 33,900 ஓடிடுச்சு. 34,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. இன்ஜினில் இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் நான் ஃபேஸ் பண்ணல, எதுவுமே இஷ்யூ வந்து நான் ஃபேஸ் பண்ணலை. இன்ஜினால் ப்ராப்பராக மாற்றிடுவேன். நான் மெயின்டெனன்ஸ்க்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க, செப்பரேட் வீடியோ. பட் இது வந்து ரிவ்யூ வீடியோ தான். நான் இந்த இன்ஜின் ஆயிலில் சொன்னனால அதை நான் இடையில இன்க்ளூட் பண்ணுறேன். இன்ஜின் ஆயிலெலாம் ப்ராப்பராக மாற்றிடுவேன். அதே மாதிரி ஏர் ஃபில்ட்ரு, ஃபியூயல் ஃபில்ட்ரு, ஸ்பார்க் ப்ளக் இதெல்லாம் ப்ராப்பராக வந்து அவங்க மாற்ற சொன்னாங்கன்னா மாற்றிடுவேன். ஸோ இந்த காரணத்தினால நல்லா மெயின்டைன் பண்ணுற காரணத்தினால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கோட இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸு டாப் கிளாஸாக இருக்குங்க. தேர்டு பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா இந்த பைக்கோட க்ரூசிங் ஸ்பீடு. இதை வந்து எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவில் தாங்க சொல்லணும். நிறைய பேர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 80 to 90 இந்த பைக் வந்து ஸ்வீட் ஸ்பாட்டில் க்ரூஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாங்க. எந்த தொல்லையும் கிடையாது, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, எந்த விதமான வைப்ரேஷனும் கிடையாது. நான்லாம் ஒரு சில டைம் அந்த 80-90 போகும்போது வண்டி அப்படியே போகிறதே தெரியாமல் தூங்கிட்டேன்னா கூட பாருங்கள், என் ஃப்ரெண்டு பின்னாடி பென்னின்னு ஒருத்தர் தான் எழுப்பி விட்டான். அப்படியே கண்ணு அசந்துட்டேன். அதை பார்த்து அவன் அலாட் பண்ணி எழுப்பி விட்டான். அவ்வளோ ஸ்மூத்தாக போகும், காரில் போகிற மாதிரியே இருக்கும். நம்ம ஹெல்மெட்லாம் எப்போயுமே ப்ராப்பராக போட்டு போவோம்ல, அதனால் காற்று டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. அப்படியே ஸ்மூத்தாக வண்டி போயிட்டுருக்கனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரூசிங் ஸ்பீடு இருக்குங்க. லாங் ரைடுக்கு மெயினாக வந்து இந்த வண்டியை வாங்கலாம். லாங் ரைடு தான் நம்ம அதிகமாக போயிட்டுருக்கோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். 80 to 90 க்ரூஸ் பண்ணும்போது அவ்வளோ பட்டர் ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இந்த வண்டியோட 4th பாசிட்டிவை பார்க்கலாங்க. இந்த வண்டியோட 4th பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், கம்ஃபர்டபுள். இந்த வண்டி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கம்ஃபர்டபுள் க்ரூசர் பைக்குன்னு நான் சொல்லுவேங்க. பைபாஸில் லோக்கல்லையும் சரி தான். ஏன்னா இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கேட்டகரி வருங்க. ஒன்று சஸ்பென்ஷனு, ஒன்று சீட்டோட சைஸு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸு, அந்த ஸ்மூத்னஸ்ஸு. உண்மையிலே இந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ராடான சீட்டு, ஒய்டான சீட்டு. யூனிகார்ன் வச்சுருக்க எல்லாருக்குமே தெரியும், அவ்வளோ ஒய்டாக இருக்குங்க. நீங்கள் பின்னாடி லேடிஸை வந்து ஒன் சைடு உட்கார வச்சாலும் சரி, அம்மா அவங்களாம் வந்து ஒன் சைடு உட்கார வச்சு ஓட்டினாலும் சரி, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக உட்காந்து வருவாங்க. அந்த கம்ஃபர்டபுளில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சஸ்பென்ஷன் வருங்க. உண்மையிலே சஸ்பென்ஷன் வந்து அவ்வளோ சாஃப்டாக ஃப்ரண்ட் சைடில் டியூன் பண்ணியிருக்காங்க.
ரியரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருக்கும், ஏன்னா ஹைவே ஸ்டெபிலிட்டி வேணும்ல. ஸோ ரெண்டுமே சாஃப்டாக டியூன் பண்ணிட்டோம்னா ஸ்டெபிலிட்டி அந்தளவு இருக்காது. அந்த காரணத்தினால வந்து ரியர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்டிஃபர் சைடில் இருக்கும், பட் அது பில்லியன் உட்காந்து அதுவும் ரொம்ப சாஃப்டாகிடுங்க. ஃப்ரண்ட்டு நம்ம சிங்கிளாக சோலோவாக போனாலே அவ்வளோ சாஃப்டாக தான் இருக்கும் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனு. ஸோ அந்த கம்ஃபர்டபுளுக்கு இந்த சஸ்பென்ஷனோட பங்கு 50% மேலே இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பார். இந்த ஹேண்ட்பார் அப்ரைட்டாக இருக்குது. இப்போ பல்சரு இந்த மாதிரி R15 இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம குனிஞ்சு ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நம்மளோட லோடு ஃபுல்லாக கைக்கு போகும். பட் இது அப்படி கிடையாது. நம்ம கரெக்டாக ஒரு சேரில் உட்காந்துருக்க மாதிரி நேராக உட்காந்துருப்போம். நம்மளோட ஹேண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்ரைட்டாக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா அந்த லாங் ரைடு க்ரூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும், சிட்டிக்குள்ளே ஓடுறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த கம்ஃபர்டபுளில் இந்த ஹேண்ட்பார்ஸோடதும் வரும். இப்போ 5th பாசிட்டிவ் பார்ப்போம். 5th பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட செயின் கவருங்க. 150 சிசிக்கு மேலே இருக்க பைக்கில் எனக்கு தெரிஞ்சு யூனிகார்னில் மட்டும்தான் செயின் கவர் இருக்குது. மீது எந்த வண்டியிலுமே செயின் கவர் இருக்காது, ஓப்பன் செயினில் தான் இருக்கும். அந்த செயின் சவுண்டு கேட்கும், ப்ளஸ் வந்து டஸ்ட்டு ஈஸியாக ஏறிடும். அது என்ன ரீசனுக்காக செயின் ஓப்பனில் விட்டுருக்காங்கன்னு எனக்கு இப்போ வரையும் தெரில. பட் யூனிகார்னில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செயின் கவர் இருக்கிறது எவ்வளோ பாசிட்டிவ் தெரியுமாங்க. எந்த விதமான டஸ்ட்டும் உள்ளே போகாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செயின் நாய்ஸு, சும்மாவே செயின் நாய்ஸ் ஓப்பனில் வச்சாலே வராது. ஸோ இப்போ அந்த செயின் கவர் இருக்கிறனால சுத்தமாக செயின் நாய்ஸே வராது. இன்னொன்று நம்ம அந்த செயின் லூப் அடிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக வரும், ஏன்னா ஏரில் ட்ரை ஆகாது. ஸோ நல்லா கவர் பண்ணியிருக்கனால டஸ்ட் ஏறாதனால அந்த செயின் லூப் அடித்தாலும் உங்களுக்கு லாங்காக வந்து அந்த செயின் லூப் இருக்கும். ஸோ அந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பைக்கில் வந்து பாசிட்டிவில் சொல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா 5th பாசிட்டிவ். 6th பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட மைலேஜுங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா 160 சிசி செக்மெண்ட்டில் யூனிகார்ன் மட்டும்தான் அதிக மைலேஜ் தருது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் நான் ஒரு 80 to 90 க்ரூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 to 55. எனக்கு தெரிஞ்சு ஹைவேஸில் நான் ஸ்டாப்பாக நம்ம வந்து எந்த விதமான கிளச்சை பிடிக்காமல் அதிகமாக பிரேக் யூஸ் பண்ணாமல் நல்லா ஒரு மைலேஜ் எடுக்கணுன்ற நோக்கத்தில் ஒரு 80 to 90 க்ரூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 52 to 53 கிலோமீட்டர் தாராளமாக தருங்க. நீங்கள் ஒரு 70 ஓட்டுறீங்க, 75 to 80 ஓட்டுறீங்கன்னா 55 எடுத்துடலாங்க மைலேஜ். சிட்டிக்குள்ளே நீங்கள் ஓட்டுறப்ப 50 குறையாது மைலேஜ், அதில் நான் கேரண்டி. 50க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு என் வண்டியில் குறைஞ்சது கிடையாது. அடுத்து 7th பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என் பைக்கில் இது பாசிட்டிவ், நிறைய பேர் அதை நெகட்டிவாக சொல்கிறாங்க. பிரேக்கிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருங்க வண்டி ஸ்பீடை ஏற்றிருக்கோம், நான் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸாக நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி 80 போகுதுங்க, 80 போகுது. இப்போ நான் பிரேக் அடிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோதாங்க. எப்படி நின்றுச்சு பாருங்கள், ஜம்முன்னு 80 போய் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 செகண்ட்ஸுக்குள்ளே வண்டி நின்றுச்சுங்க. ஏபிஎஸ் வந்து நல்லாவே வந்து இதில் ஆக்டிவேட் ஆகுது, சூப்பராக ஆக்டிவேட் ஆகுது. நல்ல ஒரு பிரேக்கிங்க. இன்னும் முன்னாடி நின்றுருக்கும். என்னோடய வண்டியில் பார்த்தீங்கன்னா 2 டயருமே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சபிள் கண்டிஷன் ஆயிடுச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் இஷ்யூ இருக்கனால வந்து என்னால் மாற்ற முடியலை. ஸோ வந்து பிரேக் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் பாசிட்டிவில் தான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. இப்போ நான் அவ்வளோ வேகமாக வந்து அடித்தேன், எங்கிட்டாச்சும் ஒரு பக்கம் இழுத்துச்சா, எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக போய் வந்து பிரேக் அது நின்றுச்சு பாருங்கள், எங்கிட்டுமே இழுக்கலாம். இதுக்கு காரணம் ஃப்ரண்ட் ஏபிஎஸ். ரியர் பிரேக் அதுக்கேற்ற மாதிரி தான் அழுத்தணும். ஃபுல் ப்ரெஷரையும் வந்து ஃப்ரண்ட் பிரேக்கில் போட்டுட்டு ரியரில் ஒரு ஆஃப் ப்ரெஷர் தான் கொடுத்துக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா பைக் எந்த வாபிள் ஆகாமல் அப்படியே ஸ்டேபிளாக நிற்கும். எப்படி நின்றுச்சு பாருங்கள் நீங்கள் லைவாகவே. 8th பாசிட்டிவ் இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பில்ட் குவாலிட்டின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. மற்ற 160 150 சிசி செக்மெண்ட்டில் இருக்க வண்டிகளை கம்பேர் பண்ணுறப்ப R15 எடுத்துக்கோங்க, அதே மாதிரி பல்சரில் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. R15க்குலாம் சைடில் வந்து இந்த கவுல் மாதிரி வரும். பல்சருக்குலாம் பார்த்தீங்கன்னா டேங்க்கில் ஸ்கூப் இந்த மாதிரி வரதெல்லாம் பார்த்து பிளாஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. லுக்கு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான். பட் அதெல்லாம் உடஞ்சுன்னா திருப்பி நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணி நம்ம செலவு பண்ணணும், மாற்றணும், வைக்கணும். பட் யூனிகார்னுக்கு அந்த கவலையே இல்லைங்க. அந்த பாருங்கள் மெட்டல் டேங்க்கு எல்லாமே மோஸ்ட்லி ஃபுல்லாக மெட்டலில் தாங்க இருக்கும். ஒரு சில அந்த சீட்டு கீழே கவர் மட்டும் பிளாஸ்டிக்கில் இருக்கும். பட் அது தேவையான இடத்துல தான் மாட்டியிருக்காங்க. இந்த வண்டியோட வெயிட்டை குறைக்கணும், மைலேஜை கூட்டணுன்றதுக்காக 2-3 இடத்துல ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு செயின் கவர்லாம், செயின் கவர் 150 சிசி யூனிகார்னில் பார்த்தீங்கன்னா அது ஸ்டீலில் போட்டிருப்பாங்க. அந்த வண்டியோட வெயிட்டே கூட தான் உங்களுக்கு தெரியும். பட் இந்த வண்டியிலாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டை குறைச்சி மைலேஜை கூட்டணுன்றதுக்காக செயின் கவர்லேருந்து ஒரு சில நிறைய இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபைபர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டி ஃபைபர்ஸ் தான். ஹேண்ட்பார்லேருந்து நம்ம ரியர் வியூ மிரர்லேருந்து
முன்னாடி வர இந்த டூமோட குவாலிட்டியிலேருந்து எல்லாமேங்க எனக்கு தெரிஞ்சு டீசெண்ட் டீசெண்டான குவாலிட்டியில் தான் இருக்குது பைக்கோட பில்ட் குவாலிட்டி. ஸோ அதை நான் பாசிட்டிவில் சொல்கிறேன். 8 பாசிட்டிவ் எனக்கு தெரிஞ்சுங்க யூனிகார்னில். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நெகட்டிவ் ஒரு 3 நெகட்டிவ்ங்க. இதுக்கு மீறி உங்களுக்கு எதுவும் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஓனர்ஷிப் ரிவ்யூவில் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை பற்றி சொல்லிட்டோம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லாங் ரைடு போக போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் அப் அண்ட் டவுன் 600 கிலோமீட்டர். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில், அந்த லாங் ரைடு வந்து தெரியும். நம்ம லாங் ரைடு எல்லாமே யூனிகார்னில் தான் போவோம். அதனால தான் பேர் யூனிகார்ன் ட்ராவல் ரைடர்னு வச்சுருக்கேன். வேறு எந்த பைக்குமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே மக்களே, கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிகார்ன் பைக் வாங்க போகிறவங்க நண்பர்கள், உங்கள் உறவினர்கள்லேருந்து எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை. எனக்கு தெரிஞ்சு யூனிகார்ன் பைக் வாங்கலாமா நிறைய பேர் கேட்குறீங்க. 100% கண்ணை மூடிட்டு வாங்குங்க. கொடுக்குற காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிகார்ன் பைக் வந்து 100% ஒர்த்து. ஒவ்வொரு பைசாவும் நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். நான் அப்படி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நம்ம செல்லக்குட்டியை வச்சு. ஓகே மக்களே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூடிஆர் பிரவீன். பாய்.